கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 17:39. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். இன்றைய தினம் தேவன் உங்களை தப்புவிக்க போகிறார். உலகத்தின் போராட்டங்கள், உலகத்தின் கஷ்டங்கள், உங்கள் மனதின் கஷ்டங்கள், வருத்தங்கள்ல இருந்து சகலத்திலும் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை தேவன் தப்புவிக்க போகிறார். அதற்காக உங்களை தேவன் அழைக்கிறார். நான் தப்புவிக்கிற தேவன், நான் உங்களுக்காக யுத்தங்கள் செய்கிற தேவன், நான் உங்களுக்காக போராடுகிற தேவன், நான் தேவன் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்ப இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, இந்த முதல் பகுதியில இருக்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்ப தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் செய்வார். எப்படி யுத்தம் செய்வார்? எல்லா சத்துருக்களின் கைக்கும் நம்மை விடுவிப்பார், தப்புவிப்பார். தப்புவிக்கிற பொறுப்பு தேவனுடைய பொறுப்பு, நம்மளோட பொறுப்பு கிடையாது. நீங்களா போய் யுத்தம் பண்ண தேவையில்லை. யுத்தம் கர்த்தருடையது, அவரே ஜெயமாக விளங்க பண்ணுவார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய ஒரே ஒரு பொறுப்பு மட்டும் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா என்ன? நான் இன்னைக்கு தேவனை தேடலை, இன்னைக்கு நான் வேதம் வாசிக்கல, இந்த வாரம் நான் ஆலயத்துக்கு போல, நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணல, அதனால தேவன் என்னை தண்டிச்சிட்டாரு, நான் இன்னைக்கு தேவனை காலையிலே எந்திரிச்சு ஜெபம் பண்ணாதனால இன்னைக்கு காலையில் நடந்த காரியம் எதுவுமே எனக்கு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது கிடையாது. அது தேவனுக்கு பயப்படுற பயம் கிடையாது. அது எப்படின்னா, அந்த பயம் எப்படின்னா, வாத்தியார் ஸ்கூலுக்கு போகும்போது அவர் கொடுத்த நோட் புக்கில் அது எழுதி கொண்டு போகாமல் போகும் பார்த்தீங்களா, ஒர்க் புக்கில், அதுக்கு வாத்தியார் அடிப்பார். அதுதான் அந்த பயம். நீங்கள் என்ன செய்தாலும் செய்ய அப்படின்னா தேவன் உங்கள் மேல் அன்பாக இருக்கிற தேவன். நீங்கள் தேடுறீங்களோ தேடலையோ தேவன் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். அதுக்காக தேடாமல் இருப்பது தவறு. தேடாமல் இருந்தோம்னா நம்ம தேவன் நமக்காக வைத்திருக்கிற வழியை விட்டு விலகி போய் விடுவோம். இந்த காரியத்தை அடிக்கடி நான் ஒன்று சொல்லுவேன். கர்த்தருக்கு பயப்படும் பயம்னா என்னன்னா, உங்களை குறித்து, நம்மளை குறித்து தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை புரிந்து கொள்ளாம நம்ம இஷ்டப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்ம உலகத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய அழைப்பை, தேவ செயலாக நம்ம படைக்கப்பட்டதை, தெய்வ ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவதை அறியாம, அதை புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாம நம்ம சுயத்தின்படி ஓடுகிறோம். அதனால தான் நமக்கு கஷ்டங்கள். ஆனாலும் நீங்க எங்க ஓடினாலும் சரி, தேவனுடன் இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க ஒரு தவறான பாதைக்கு போறீங்க, தவறான இடத்துல கால் வைக்கிறீங்கன்னா உடனே தேவன் உங்களை எச்சரித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம வேதத்தில் ஏசாயால படிக்கலாம், வழி இதுவே இதுவிலே நடவுங்கள் என்ற சொல்கிற சத்தம் உங்கள் காதுகள் கேட்கும் அப்படின்னா, அது யார் அந்த சத்தம்? தேவனுடைய சத்தம். அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தேவன் உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறார். நீ எந்த பாதையில் நடக்கணும், எப்படி போகணும், என்ன மாதிரி நடக்கணும், வேகமாக நடக்கணுமா, பையன் நடக்கணுமா, சகலமும் முன்குறிக்கப்பட்ட காரியங்கள். இதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம். தேவனே உங்களுடைய திட்டத்தை புரியாமல் நான் கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கேன்னா, அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். வீட்டில் பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. நீ என்ன வேணா படிட்டா, உனக்கு நான் எல்லாம் செய்கிறேன், உனக்காக நான் எல்லாமே பண்ணுறேன்டா அப்படிம்பாங்க. ஆனால் அந்த பிள்ளை நான் படிக்கவே மாட்டேன், நான் ரோட்டில் தான் சும்மா திரும்பி அப்படின்னா, அதுதான் கர்த்தருக்கு பிள்ளை அப்பா அம்மாவுக்கும் இந்த பிரியம் இல்லாமல் போய் விடுவது. இதே தான் தேவனுக்கும் நமக்குள்ள உறவு. உலக ரீதியான அப்பா அம்மாவுக்கு எப்படி உறவோ அதே தான் பரலோக பிதாவாக நமக்குள்ள இருக்கிற உறவு. அப்போ பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சிருக்க பிள்ளைகளோட படிப்பு, நீ இப்படிலாம் செய்யுமா, உனக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அப்பா அம்மா சொல்றதை கேட்டு அந்த பிள்ளை நடந்துச்சுன்னா, அந்த பிள்ளைகள் மேலே அப்பா அம்மா பிரியமா இருப்பாங்க. என்னன்னா, அந்த பிள்ளைகளுக்காக ஒரு திட்டத்தை பெற்றவங்க வச்சிருக்கிறாங்க, அதுக்கான எல்லா செலவும் பண்ண ரெடியா இருக்காங்க. இதே தான் கர்த்தர் நமக்காக சகலத்தையும் வைத்திருக்கிறார். தேவ திட்டத்தை அறிந்து கொண்டு நம்ம அதில் ஓடும்போது நம்ம வலிக்கு விழுந்தாலும் தூக்கி எடுத்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அதனால தான் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் உங்களை எல்லா சத்துருவும், அதாவது ஒரு சத்துருவும் கிடையாது, எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்பி வைப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப தேவன் அதுதான் சொல்லி இருக்கிறார். நீங்க என்ன தேடுங்க, என்ன தேடும் போது உங்களை நான் எல்லா சத்துருக்களின் கையில இருந்து உங்களை விடுவிப்பேன். அப்ப கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்ம இடத்தில் இருக்கிறதா? உங்கள் கர்த்தராகிய, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. இன்றைய தினம் ஒரு கட்டளையாகவே தேவன் உங்கள்கிட்ட கேட்கிறாரு, கட்டளையாகவே சொல்கிறார், ஒரு வேண்டுதலாகவே கேட்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்ம இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். நம்ம என்ன சொல்ல போகிறோம் தேவனுக்கு? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக என்று நீர் எங்களை நோக்கி கூப்பிடுவதற்காக நன்றியாகவே. ஏஸ்தாமனே, உமக்கு பயப்படும் பயம் எப்பொழுதும் எங்களிடத்தில் இருப்பதற்காக நன்றியாகவே. ஏஸ்தாமனே, நாங்கள் உமக்கு பயந்து நடக்கும்பொழுது, உமது கட்டளைகளை, உமது கற்பனைகளை கை கொண்டு நாங்கள் நடக்கும் பொழுது
எங்களை எல்லா சத்துருக்களின் கைகளில் இருந்து எங்களை விடுவித்து எங்களை விடுதலையாக்குவேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கர்த்தராகிய உமக்கு பயந்து நடக்கும்படி அவர்கள் மனதை திரும்ப மாட்டவரே. ஏஸ்தாப்பனே ஏஸ்தாப்பனே. குடும்பத்துக்கு எதிராக வருவர்கள் அனைவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்வேன், எதிராக வருவர்களில் இருந்து அந்த குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். நீர் தப்பி வைப்பேன் என்பதற்காக நன்றி ஆண்டவர். ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.